ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்துருப்பீங்க, கோவிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டோம். சூப்பராக போயிட்டு ஈவினிங் தான் ஸ்பெஷலே எங்கள் ஊரில். என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி வைப்பாங்க. இது வந்து இந்த திருவிழாக்கு மட்டும் தான் செய்வாங்க. இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செய்வாங்க. நான் பாப்பா எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க, என்னோடய சிஸ்டர் ரெடி ஆகிட்டாங்க, நாங்களும் ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து கிளம்ப வேண்டியது தான். இவருக்கு வந்து அவங்களுடைய கட்சி சார்பாக வந்து இவர் கிளம்பிட்டார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய சிஸ்டர்லாம் மாடிக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஸு எல்லாமே பாப்பாலாம் நிற்க வச்சு டக்கு டக்குன்னு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். டைம் ஆகுது சொல்லிட்டு எடுத்துகிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், என்னோடய சிஸ்டர், அப்புறம் பாப்பா எல்லாருமே அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மாவும் ரெடியாக இருந்தாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய சிஸ்டர். அதனால் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் பாப்பாலாம் சாப்பிட்டாங்க. என்ன கேட்டாங்க, எனக்கு வேணாம் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா வேறு இருந்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் வேணாம்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து சாப்பிட்னே இருந்தாங்க. எங்கள் பாப்பா வந்து வெளியே போகிறதும் வரதுமா இருந்துகிட்டே இருந்தாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே ஃபேன் போட்டுட்டு சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணிலாம் குடிச்சிட்டு ஒரு 3 வாட்டர் பாட்டில் வந்து ஃபில் பண்ணின்னு தண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாட்டு கச்சேரியில் வந்து தண்ணி தாக எடுப்போம். இவங்க ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. இந்த காரப்பொரிலாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த டைமில். எல்லார் ஊரில் திருவிழாவில் வந்து கண்டிப்பாக இந்த காரப்பொரிலாம் சாப்பிட்ருப்பீங்க. நாங்களுமே அதை என்ஜாய் பண்ணுவோம். நான் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் 10th வரைக்கும். நான் குழந்தையா இருக்குலேருந்தே இங்கே தான் பாட்டு கச்சேரி வைப்பாங்க. இதுதான் நான் படித்த ஸ்கூல் ஆக்சுவலாக, ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ராணிப்பேட்டில் படித்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் இருந்துச்சு. இப்போ 12th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் எல்லாமே இருக்குது. இங்கே தான் பாட்டு கச்சேரி வைப்பாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளையார் கோயில் இருக்கும். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா எல்லா கிட்ஸுக்கு அட்ராக்ஷன் பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா பெலூன்ஸு, அந்த சொப்பு சாமான் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அந்த பொரி, அப்புறம் அந்த பாப்கார்ன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. தேன் மிட்டாய் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஐஸ் வந்து லேட்டாக தான் வந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், வண்டியிலே எடுத்துன்னு வந்துட்டாங்க. அப்படியே வண்டியோடு தள்ளின்னு போயிடலான்னு போல். இது வந்து ஒரு பெரிய கிரவுண்ட், ஓகேங்களா. இதில் வந்து தான் நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணுவோம். ரொம்ப மெமரியாக இருந்துச்சு. இந்த திருவிழாக்கு மட்டும்தாங்க நாங்கள் எல்லாருமே திடீர்னு யாரெல்லாம் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது ஒரு மெமரி தான். உங்கள் ஊரில் யாருன்னா இந்த மாதிரி மெமரிஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான் இது நடக்கும். ஸ்கூல் படித்தவங்க நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ரொம்ப லாங்காக இருக்கும். அவங்களாம் பார்க்கலாம். எப்படி இருக்கப்பா, எப்படி இருக்கீங்க எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. 2-3 பேர் அப்படி தான் இன்றைக்கி நான் மீட் பண்ணேன் கோவிலில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த தடவை வந்திருக்கோம். எப்போவுமே ஒரு க்ரௌடு ஃபுல்லான பிறகு தான் வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. வந்தோடனே நாங்கள் ஃப்ரண்ட்டில் போயிட்டு சைலண்ட்டாக ஆல்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் பாப்கார்னு, அப்புறம் பாப்பாவுக்கு காரப்பொரி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு முன்னாடி வந்துட்டோம். கானா சுதாகர் விஜய் டிவியில் வருவார் பார்த்திங்களா, அவர் தான் வந்திருந்தார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாலாம் சாப்பிட்டுருந்தாங்க. சாமி பாட்டு போட்ட உடனே தெய்வம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம்ல, அது பக்கத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ். எங்களால் கண்ட்ரோல் பயம். எங்கள் பாப்பாலாம் கத்த ஆரம்பிச்சிட்டா, மம்மி வாங்க போகலாம் பிடின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைடான்னு நானே ஒரு பயந்தாங்கோலி, நீ வேறே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சைலண்ட்டாக வந்துட்டேன். அப்புறம் ஒரு 9:30 ஆனோடனே நான் ஸ்டேஜ் இங்கே பார்த்தீங்களா, இங்கே தான் 10th பிளாக், ஓகேங்களா. நான் உட்காந்துட்டு இருக்கலாம் அங்கே தான். கீழே மேலெலாம் வந்து 8th வரைக்கும் இருக்கும். கீழே வந்து 9th 10th வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மார்னிங் விலாக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். தேங்க்யூ.